சரி, இப்ப நான் கேட்க போற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம்னு சொல்லலாம். மகத்தில் பிறந்தவர்கள் ஜகத்தை ஆழ்வார்கள்னு ஜோதிடத்துல ஒரு பழமொழி இருக்குல்ல சார், இதுக்கு என்ன அர்த்தம், அதை பத்தி சொல்லுங்க சார். மக நட்சத்திரமா சிம்ம ராசி, ராசிக்கு அதிபதி சூரிய பகவான், நட்சத்திரத்தோட அதிபதி கேது பகவான். பொதுவாக சூரியன் ஆத்மா காரகர், கேது பகவான் ஞான கிரகம். பொதுவாக இவங்களோட காரக அமைப்பு நல்ல விதமான ஒரு மிகப்பெரிய அறிவு ஞானம் பெற்ற ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அதனால தான் ஆத்ம ஞானம் சொல்கிறது. ஒரு மனிதனுக்கு பொதுவாகவே ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது அது ரொம்ப முக்கியம். பொதுவாக அதில் அதீதமான ஒரு ஆத்ம ஞானம் இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும். அதனால் சரியான திட்டமிடல், வருவதுணரக்கூடிய நல்ல ஞான அறிவு, இப்படி பல நற்குணங்கள் நிரம்ப பெற்றவங்க இந்த மக நட்சத்திரக்காரர்கள். அந்த ஒரு குணம் இருக்கிறனால தாமா அவங்க கரெக்டாக வரவுக்கேற்ற செலவு செய்து அந்த குடும்ப வருவாயை பெருக்கி அந்த குடும்பத்தை நல்ல உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவாங்க. அதனால தான் ஆரம்பத்தில் சொல்லுவாங்க, அந்த மகத்துக்கான பழமொழி மகத்து பெண் ஜெகத்திலும் கிட்டாதுன்னெல்லாம் சொல்லுவாங்க. மகத்து பெண்ணோட அமைப்புகளில் இந்த பொருத்தம் வராமல் திருமணம் செய்தால் ஒரு 4 நட்சத்திரத்தில் இது ஒரு பெருமை வாய்ந்த நட்சத்திரம். அதனால தான் இவங்களுக்கு திருப்தி கடாட்சியமான வாழ்க்கையை தன் திட்டமிடலுக்குரிய ஒரு நற்குணத்தால் ஒரு சிறப்பாக நடத்தி குடும்பத்தை மேன்மைப்படுத்துறதுனால தான் இப்படிப்பட்ட ஒரு குணம் பெற்றவங்கள்ட்ட ஒரு நாட்டையே கொடுத்தோம்னு வைங்களேன், குடும்பம் எப்படி கடன் பெறாமல் அந்த குடும்பத்தை எப்படி மேன்மைப்படுத்துவாங்களோ அதே மாதிரி நாட்டையும் கடன் படுத்தாமல் ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவாங்க. அதனால தான் மகத்து பெண் ஜெகத்தை ஆளும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவங்க சொன்னது. பொதுவாக இவங்க காலவிதியில் இவங்க ஒரு அமைப்புகளில் என்னென்னா ஒரு நாட்டை ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லாட்சி படுத்தக்கூடிய அனைத்து விதமான வியூக திட்டங்களும் இவங்களோட ரத்தத்திலே கலந்துருக்கும். ஆனால் அதே கணத்தில் இவங்களோட காரகத்தில் எடுத்தோம் அப்படின்னம்னா நட்சத்திர அமைப்புகளில் இவங்களுக்கு பொதுவாக என்ன அப்படின்னம்னா சித்தருக்குரிய ஒரு ஞான கிரகம் தான் அந்த கேது பகவான். அந்த சித்தருக்குரிய அந்த கோபமும் கொஞ்சம் அவசரம் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் உடனே கோவப்பட்டா உடனே கமண்டல் எடுத்து தண்ணி எடுத்துருவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் கொஞ்சம் அந்த கோபங்கள் இருக்கும். ஆனால் கோபங்கள் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு திறமைசாலிகள் இவங்க. இவங்களோட திறமையை ஒரு கரெக்டாக ஒருத்த வழி நடத்தக்கூடிய ஒரு ஆத்மா இருக்கும் பட்சத்தில் இவங்க வானலாவிய ஒரு நல்ல ஒரு உயரிய இடத்தை அடைவாங்க. சார், மகம் நட்சத்திரம் பத்தி பல அருமையான விஷயங்களை ரொம்ப அழகாக தெளிவுபடுத்தியிருக்கீங்க. தொடர்ந்து நாம தமிழ் ஜோதிடம் பத்தி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றிமா.